நம்ம டே டு டே லைஃப்ல இந்தியா இஸ் பெட்டர் தென் அமெரிக்கான்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சிறந்த 6 விஷயங்களை சொல்றேன், வாங்க பார்க்கலாம். மொதல் விஷயமே பேங்கிங் அண்ட் யூபிஐ தான். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடில் இருக்க கடையில் கூட வந்து நம்ம ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்ஸ் வச்சு ஈஸியாக டிரான்சாக்ஷன் ஃபீஸே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம். ஈவன் 10 rupees, 1 rupee, 2 rupees கூட நம்ம ஜிபேல ஈஸியாக மூவ் பண்ணிவிடுவோம் வித்தவுட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ். ஆனால் இது அமெரிக்காவில் இருக்க இன்னும் பீப்புள்ஸ் வந்து ஃபிகர் அவுட் பண்ணலை. இன்னும் அங்கே இருக்க மக்கள் வந்து இன்னும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் அதுக்குமே வந்து ஒரு ஹை டிரான்சாக்ஷன் ஃபீஸோட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலே அமெரிக்காவில் இருக்க பேங்க்ஸுக்கு வந்து அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லேயே வந்து அவங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்குது. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். நம்ம இந்தியாவில் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நான் சொல்லவே தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு பிளேஸ் விட்டு ஒரு பிளேஸ் போனால் நம்மளுக்கு ஈஸியாக ஆட்டோ, ரிக்ஷா, பஸ்ஸு, ட்ரெயின், மெட்ரோ இந்த மாதிரி ஈஸியாகவுமே நிறைய சீப்பாக அஃபோர்டபுளாக எல்லா பீப்புளுமே கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதுவே அப்படி கிடையாது. ஒரு கார் பைக் இல்லைனா ஒரு மேஜர் சிட்டிஸ், அதாவது நியூயார்க் போன்ற மாதிரி சிட்டிஸ் இல்லாமல் வேறு இடங்களில் வந்து மேஜராக வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பெருசாக கிடையாது. ஸோ கார் பைக் இல்லாதப்போ அவங்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஹெல்த் கேர் தான். நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம் நேராக போய் நேராக ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ உள்ளே போவோம், டாக்டரை பார்ப்போம், ப்ரிஸ்கிரிப்ஷனை மருந்து வாங்கிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஆனால் வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது இப்படி கிடையாது. அதே மாதிரி எல்லா பீப்புளுமே இந்த மெடிசன்ஸ் அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸுக்குமே இருக்காது. அங்கே வந்து காஸ்ட்லியும் கூட. அதே மாதிரி நம்ம போயிட்டு வந்து ஒரு பிரச்சனை டாக்டர் பார்க்கணும்னா இந்தியாவில் டக்குன்னு பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஈஸியாக வந்து நம்ம பார்த்துருவோம். ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை. ஃபியூ வீக்ஸ் வெயிட் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் கூட இருக்கும். அங்கே இன்சூரன்ஸ் இருந்தாலுமே கூட அதை விட அதிகமாக வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை இந்தியாவில் பெரும்பாலுமாக கிடையாது. அதே மாதிரி ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெலிவரிஸ் தான். நம்ம இந்தியாவில் வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுலேருந்து பெரிய ப்ராடக்ட்ஸ் வரையுமே வந்து ஃபோன், டிவி எல்லாமே வந்து சேம் டே டெலிவரியிலேருந்து ஆரம்பிச்சு 10 to 15 minutes டெலிவரியுமே இருக்குது. ஆனால் இது இன்னும் நம்ம அமெரிக்கன்ஸ்லாம் ஃபிகர் அவுட் பண்ணலை. ஏன்னா அங்கே சேம் டே டெலிவரி, இன்ஸ்டன்ட் டெலிவரிக்கு அவங்க அதிக கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 5வது விஷயமா அஃபோர்டபுள் டொமஸ்டிக் ப்ரைஸஸ் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குக்கோ வீட்டுக்கு வேலை வைக்கிறதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹவுஸ் கிளீனிங்க்கு, ஹவுஸ் ஷிஃப்டிங்க்கு, ஒர்க்குக்கு ஆளை கூப்பிட்றதா இருக்கட்டும், வந்து இங்கே வந்து வேஜஸ் கம்மி, அதே மாதிரி ஆளுங்க சீக்கிரமாக கிடைப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, எல்லா மக்களாலுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அங்கே ஆளுங்கள் கிடைக்கிறதுமே வந்து ரொம்ப ரேர் தான் அமெரிக்காவில். 6வது விஷயமா வந்து இந்த டேட்டா அண்ட் கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஹை ஸ்பீட் நெட் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து 5G பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய டேட்டாவோட தர மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அமெரிக்காவில் கிடையாது. இதுக்கே வந்து அவங்க வந்து நிறைய காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டாஸுக்கு. இதெல்லாமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்தியா இஸ் பெட்டர் தென் அமெரிக்கா இன் டே டு டே லைஃபுக்கு. இதில் நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.